அமைச்சர்கள் செய்யலாம். வந்திருக்கும் மாணவர்களுக்கும் முதல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஆரம்ப பாடலாக நாம் யாவர் வேண்டும் என்று பாடலை 204 பாடலும் பக்கம் 65 வேலை நாள் ஆகும் சென்றோம். இப்பொழுது மாறி மாறி வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஜாய வாசி. மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. இவைகளுக்கு பின்பு வேறொரு தேவன் மிகுந்த அதிகாரமுடையவராய்
வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவனுடைய வீசுகனுக்கு நித்திரமான மகிழை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவனுடைய வீசுகனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவனுடைய செல்வப்பெருக்கின் மிகுதியினால் ஐசுவரியவான்களானார்கள் என்று விளம்பினேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இப்பொழுதும் ஆரம்ப சிறப்பு ராஜாஜியாக்கு அவர்கள் எடுப்பாங்க. இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை சேகரங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும். இந்த நேரத்திலும் கூட தேவன் நம்மிடத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை தீர்க்கதரிசனாவியினுடைய செய்தியிலிருந்து பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். நமது சபையை, நம்முடைய சபையில் உள்ள உறுப்பினர்களை, இந்த வீதியான சத்தியத்தை பெற்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விசேஷ வேலையை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். நம்மிடத்திலே அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்கின்ற அந்த மிக சிறந்த வேலையை நாம் சரியாக செய்யாதவர்களாக காணப்படுகிறோம். அவர் நம்மை தகுதிப்படுத்த ஆசையா இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யல, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற வேலையை ஒழுங்காக செய்யல. நாம் கொஞ்சம் தான் என்ன செய்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று திருக்கிருஷ்ண ஆவி சொல்லுகிறது என்றால், நாம் முயற்சியே கொஞ்சம் தான் எடுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு சொல்லும்போது, நான் படிக்கிறது எத்தனை மார்க்குக்கு தான் படிக்கிறேன்? பாஸ் பண்ணுறதுக்கு 35 மார்க்குக்கு படித்தேன்னா என்னுடைய முயற்சியே அவ்வளோதான் இருக்கும் என்றால் நான் எப்படி 100 மார்க் எடுப்பேன்? அப்போ ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை என்னை விசுவாசித்து நான் அந்த லெவலுக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அதை சாதிக்க முடியும், செய்து காட்ட முடியும். இங்கே தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? many whom God has qualified to do excellent work. ஒரு விசேஷத்தை வேலையை செய்யறதுக்காக அவங்கள தகுதிப்படுத்துறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்களா? they accomplish very little. அவங்க என்னத்தான் சாதிக்கிறாங்க? ரொம்ப கொஞ்சமா செய்யறாங்களாம். அப்போ ஆண்டவரால் செய்ய முடியலையா? இல்லையா, அவரு தகுதிப்படுத்துறாரு. ஏன் என்று சொல்லுகிறார்கள்? because they attempt little. எதனால? அவங்க முயற்சியே கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் பெருசா என்ன செய்ய முடியும்? இல்லையா? நம்ம செய்யற வேலைய அது 5 அப்போ 2 மீனா இருந்தாலும் முழுசா கொடுத்துடணும்.
நம்ம முயற்சியை முழுசா செய்யாதபடி ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. நம்ம அண்ணனையை சாப்பிட்ற மாதிரி மறைச்சிட்டு கொடுத்தோம்னா கொடுத்ததே உபயோகம் இல்லாம என்ன ஆயிடுது, போய்விடுகிறது. அடுத்தபடியா பார்ப்போம் என்றால், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்யறாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கமே இல்லாத மாதிரி, அவங்க வாழறதுக்கு ஒரு நோக்கம் இல்லை, அவங்க அடைவதற்கு ஒரு தகுதி இல்லை, என்னமோ வந்தோம், என்னது வெந்ததை தின்னு நொந்து நொந்ததும் சாவோன்ற மாதிரி சும்மா வர்றது, கசம்பா காணிக்க கொடுக்கறது, பிரசங்கத்தை கேட்கறது, இல்லை கேட்காம பாதி நேரம் தூங்குறது, இல்லை வெளியே போய் அரட்டை அடிக்கிறது, இல்லை இங்கேயே வந்து சண்டை போடுறதுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கலாமான்னு பார்க்கறது, ஊழியம் செய்யறதை பற்றியோ தன்னுடைய ரட்சிப்பை பற்றியும் கவலை இல்லை, அடுத்தவங்க ரட்சிப்பை பற்றியும் கவலை இல்லை, என்ன செய்யலாம் என்பதை யோசிக்கிறதும் இல்லை. இப்படி என்ன செய்யறாங்க, அவங்க அடைய வேண்டிய ஒரு தரம் நம்ம சத்தியத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருப்பது அவரை போல நம்மை மாற்றுவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக என்பதை உணராது என்ன செய்யறாங்க, ஏதோ இங்க வந்தது என்னமோ 7வது நாள் சபையில் ஆளே இல்லை, நம்ம போய் 4 பேர் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சி வருவோம், இல்லை சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு புளிசோறு தின்ட்டு வருவோன்ற மாதிரி நம்முடைய அனுபவங்கள் என்னவாயிடுச்சு, மாறிடுச்சு. அவங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன செய்யறாங்களோ அவ்வளவுதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க ஆண்டவருக்காக அதிகம் செய்ய ஆசித்தீர்கள் என்றால் அவங்களுடைய பலனும் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். கொஞ்சம் செஞ்சா போதும் நினைச்சா, கணவன் மனைவியே எடுத்துக்கிறீங்களேன், கணவன் எப்படி இருந்தாலும் நான் வந்து கணவர்கிட்ட நான் அன்பு காட்டுவேன்னு மனைவி நினைச்சு ஃபுல் அன்பு காட்டி பாருங்க, கணவன் தானா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுவாரு, ஃபுல்லா மாறிடுவாரு. நீ என்ன செஞ்சேன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க, உள்ளதும் போச்சு நல்ல கண்ணா கதையில என்ன ஆயிடும், மொத்தமா போயிடுவார். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் முழுவதுமாக ஆண்டவருக்கு செய்யறது என்ன செய்யணும், ஆசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீ இதை செஞ்சா நான் அதை செய்யறேன், இதை கொடுத்தா நான் அப்படி செய்யறேன்னு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செஞ்சிருவாரு, உள்ளவனியவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனியவனும் அவனுக்கு உள்ளதோ எடுக்கப்படும் என்ற கதையில ஆயிடுவோம். ஒரு முக்கியமான ஒரு கருத்து, நீங்க என்ன ஒரு இடத்தை அடைய வேணும்னு ஒரு கோலா செட் பண்றீங்களோ அதை தாண்டி உங்களால மேல என்ன செய்ய முடியாதா, போக முடியாது. Remember that you will never reach a higher standard than you yourself set. நம்ம என்ன நினைக்கிறோம், அவனோட நான் பரவாயில்ல, இவனோட நான் பரவாயில்ல, இவன் பேசினவெல்லாம் விட்டான், நானாவது இதுவாவது செய்கிறேனே, இப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் செட்டு குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம கதை உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா கதையில என்ன ஆகிடும், இருக்கிறதும் போயிடும். அப்போ நாம நமக்கு ஆண்டோடைய பலத்தினால ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிடணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து இந்த பார் ஹெல்த் மெசேஜ் சொன்னவங்கலாம் இப்படி ஆகிவிட்டாங்க அதனால ஹெல்த் மெசேஜ் ஃபாலோ பண்ண மாட்டேன், இந்த கண்ட்ரி லிவிங்னு சொன்னவங்கலாம் வீணாக போயிட்டாங்க அதனால நான் கண்ட்ரி லிவிங்கை வந்து அதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனையே இல்லை, அதெல்லாம் பைத்தியக்கார வேலைன்னு இப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி பார்த்தா ஓய்வு நாள் நம்ம ஆளுங்க 99 பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஓய்வு நாள் தேவையில்லை ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய சத்தியத்தை நான் என்ன செய்யணும், முழுவதும் பின்பற்றுவதற்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் சரியான திசையில சரியான தீர்மானத்தோடு பயணித்தோம் என்றால், இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய தோல்விகளுக்கு நாம் காரணம் காட்டுறது யாருன்னா சூழ்நிலை, அது நபர்களாக இருக்கலாம் அல்லது சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். நம்ம யாரை தான் காட்டுறோம், இது இல்லாமல் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், ஆண்டவருக்காக இவ்வளோ காரியம் செஞ்சிருப்பேன், அவர் மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா நான் அப்படி இப்படிலாம் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை செஞ்சிருப்பேன். தெளிவாக சொல்லுகிறது தீர்க்கதரிசன செய்தி, press with determination that right direction and circumstances will be your helpers. சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கூட எப்படி இருக்கும், அது உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கும், நாட் யுவர் hindrances. அது ஒருபோதும் நீங்க சரியான டைரக்ஷன்ல ஆண்டவருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் மற்றவர்களுடைய தவறான முன்மாதிரி கூட உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் வெற்றியை பெறுவதற்கான உதவியாளனாக இருக்கும். இதைத்தான் தீர்க்கதரிசனாவி சொல்லுகிறது. அடுத்தவங்க குளிர்ச்சியா இருக்கிறாங்கன்னு நீ குளிர்ந்து போயிடாத, அடுத்தவங்களுடைய குளிர்ச்சியிலிருந்து
நீ அனலை அப்பா இப்படி இருந்தவரே அப்படி வீணா போயிட்டாரு, நட்சத்திரம் போல இருந்தவரே விழுந்து போயிட்டாரு, பரிசுத்தவான் மாதிரி பகலம் பாவலா காட்டினவரே பறந்து போயிட்டாரு. அப்போ நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குவேன். நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறேனே, என் கதை என்ன ஆகும்? ஆடி காத்துல அம்மியை பறக்கும் என்றால் டம்மியான நம்மெல்லாம் என்ன ஆகும்னு என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ திருக்கிருஷ்ணாவி நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவருக்கென்று உயர்ந்ததை இலக்காக வையுங்கள், சரியான திசையிலே பயணியுங்கள், எந்த சூழ்நிலையையும் உங்களுக்கு உதவியாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பலன் அதற்கேற்றபடி இருக்கும். தீர்க்கதரிசன செய்தி எடுத்து கொடுத்த அங்கிளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் ரத்த சாட்சி கொடுத்த செய்தியை காலம் நமது பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம வில்லியம் ஹண்டர் என்ற ஒரு புத்தகம் பார்க்க போறோம். எட்டாவது ஹென்றி என்றவர் இங்கிலாந்துல அரசாண்டிருந்தாரு. இப்போ வில்லியம் ஹண்டர் என்ற ஒருத்தர் பிறக்கிறாரு. அவரோட பெற்றோர் அவரை நல்ல ஒழுக்கத்திலையும் நல்ல பைபிள்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அவர் பள்ளி படிப்பு முடிச்ச பிறகு ஒரு வேலைக்கு போறாரு. அந்த வேலை துணி நெஞ்சுவது, அந்த வேலைக்கு போறாரு. அப்போ இங்கிலாந்துல வேற ஒரு ராணி வராங்க. அவங்க பேர் மேரி. அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னன்னா, அப்பத்தை வணங்கணும். அந்த அப்பா தேவனோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாருமே அந்த அப்பத்தை வணங்கிதான் ஆகணுமா. இவர் நல்லா பைபிள் தெரிஞ்சனால இவர் வணங்க மாட்டாராம். இந்த மாதிரி வணங்காதத்துல இந்த ஊர் மக்கள்லாம் கவனிச்சுட்டு இவர் கேட்பாங்களாம், ஏன் இந்த மாதிரி அப்பத்தை வணங்க மாட்டேற, இல்லைன்னா ஃபாதர் கிட்ட கூட்டு போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களாம். இப்போ வில்லியம் ஹண்டர் எஜமானி இவரை நம்ம வேலைக்கு வச்சிருந்தா நமக்கு உயிர் ஆபத்து சொல்லிட்டு வேலையை விட்டு இவர் எடுத்துட்டாராம். இப்போ வேலையை விட்டு எடுத்த பிறகு எப்பவுமே ஒரு ஆலயத்துக்கு போவாராம். பிரான் புக் என்ற ஒரு சின்ன ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அந்த ஆலயத்துல பைபிளை படிக்கிறதும் அப்புறம் தேவனை பற்றி தியானிக்கிறதும் எப்பவுமே பண்ணுவாரு. அதை ஒருத்தர் கவனிச்சுட்டு இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணதில் வில்லியம் ஜெயிக்கிறாரு. அந்த வாக்குவாதம் பண்ண வந்தவர் தோத்துட்டாரு. இந்த தோத்ததுல அவர் ரொம்ப கோபமாயிட்டு, நீ வேக போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவர் ஃபாதரை கூப்பிட போறாரு. ஃபாதர் மதுபான கடையில ஓடி வர்றாரு. அதுக்குள்ள இந்த வில்லியம் ஹண்டர் இங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஃபாதர் சொல்றாரு, நீ வெளியே வந்துடு, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவை நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மற்றவனே நம்ம அப்பா அம்மாவை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவர் சரண்டர் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஒரு பெரிய ஃபாதர் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. பெரிய பிஷப் கிட்ட கூப்பிட்டு போகணும். அவர் கேட்குறாரு, நீ ஏன் அப்பத்தெல்லாம் வணங்க மாட்டேற, என்னோட தேவனையும் கட்டுமா பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, இல்லை அது தப்பு, பைபிளை தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு எல்லாம் சரிப்பட்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய பிஷப் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அவர் பேர் ப்ரவுன். அவர்கிட்ட கூப்பிட்டு போனோன்னு அவரும் இந்த மாதிரி தான் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி வணங்குற, எல்லாம் வணங்கக்கூடாது, இல்லைன்னா நெருப்புல கொலை பண்ணிடுவோம், நெருப்புல போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால இவர் பயப்பட மாட்டாரு.
இப்போ வந்து அவர் வந்து ஜெயிலில் போடுறாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு கொஞ்சோண்டு தான் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. வந்து திரும்ப வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி வணங்க மாட்டியா, உங்கள் தேவனை வணங்க மாட்டியா, இந்த அப்பத்தை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பெரிய பிஷப் வந்து கேட்குறாரு, எனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு வந்து 19 வயசு. 19 வயசுன்னு சொன்னோடனே அப்போ அந்த பிஷப் சொல்கிறாரு, நீ 20 வயசு ஆகிறதுக்குள்ள நீ சாம்பல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ வந்து வில்லியம் ஹண்டர் வந்து அதுக்கெல்லாம் பயப்படாம எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கடவுளுக்காக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொன்னோடனே சரிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை கொலை பண்ணியாகன்னு சொல்லிட்டு அவங்க டேட் வரைக்கும் காத்திருக்காங்க. அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. இந்த கொலை பண்ணுற நாள் வந்த பிறகு அந்த கம்பத்தில் அவரை கட்டி அந்த விறகுலாம் மூட்டி அவரை பந்தத்தை கொளுத்த போறவரோட மகன் வந்து இவரை வீட்டில் வந்து சொல்கிறாரு, நீ தைரியமாக அவரோட கழுத்தை கட்டுப்பிடிச்சிட்டு நீ தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரி இவங்களை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. அழுதுட்டு சொன்னோன்னே வில்லியம் ஹண்டர் வந்து அதுக்கெல்லாம் பயப்படாமல் நான் கடவுளுக்காக நிற்பேன், கடவுளை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக போகிறாரு. அந்த மாதிரி கம்பத்தில் கட்டி அவரை கம்பத்தில் கட்டி விறகுலாம் மூட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சொல்லுன்னா நான் உன்னை விட்டுருவேன், நீ கடவுளை தான் வணங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 81 வார்த்தை சொல்லிட்டு அவர் வானத்தை பார்த்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறாரு. அப்படியே ப்ரேயர் பண்ணுற டைமில் அவங்க வந்து நெருப்பை வச்சு விட்டுறாங்க. அப்படியே வந்து அவர் மறிக்கிறாரு, கடவுளுக்காக மறிக்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து பைபிள் படிக்கிறாரு. பைபிள் படித்து அவர் பெரிய ஆளான பிறகு கடவுளுக்காக நிற்கிறாரு. நம்மளும் இப்போ பெரிய ஆள் ஆக போகிறோம். நம்மளும் கடவுளுக்காக நிற்போமாக. செய்தி எடுத்துக்கிட்ட தாயினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இயற்கை செய்தியை சேகரன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரங்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றது. அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றன அந்த மரங்களால். அவனுக்கு ஏற்ற உணவு, என்ன சொல்ல போனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி வீடு இல்லாதப்போ அவங்களுக்கு தங்கினது இங்கே தான், மரங்களின் நிழலிலும் மரக்கிளைகளிலும். அந்த மரங்கள் அவன் வீடு கட்டுவதற்கு மாத்திரமல்ல, அதிலிருந்து அநேக பலன்களை நாம் பார்க்கிறோம். போன வாரம் பார்த்தா ஒரு மரம் நடக்குமா, அது இத்தனை வருஷத்துல இவ்வளோ இடம் இவ்வளோ தூரத்துக்கு நவுந்து போயிருக்குமா. அதுதான் முறையாக பார்த்தது, மரம் நடக்கும்ன்றது. அந்த மரத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவரும் பார்க்குறோம், நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாரு, கடுகு விதைக்கு ஒப்படைக்கிறார், ஒப்பாக சொல்லுகிறார். அந்த கடுகு விதை வளர்ந்து அப்படியே பெரிய மரமாக மாறுகிறது. தொடர்ந்து சங்கீதம் 94 வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து அவருடைய என்ன செய்வான், ஆலயத்தில் கேதுரு மரங்கள் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும். அப்போ மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு அடையாளமாக இந்த மரம் காணப்படுகிறது. நல்லா நிமிர்ந்து இருந்தானா அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நெட்லிங்க மரம் மாதிரி நிற்கிறான் பாடுறான். இப்படி ஒரு அதனுடைய தன்மைகள் மனிதனுடைய சிறப்புகளை சொல்வதற்கும் அவனுடைய வாழ்க்கை உடைய நிலைமையை சொல்வதற்கும் சொல்லப்படுகிறது. நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லும்போது அவனுக்கும் வரக்கூடிய அந்த தண்டனையை குறித்து சொல்லும்போது அவனை எப்படி ஒரு விருட்சமாகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த தரிசனத்தில் காட்டினார் என்பதை பார்க்கிறோம்.
தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஒரு மரங்களை சொல்லுகிறோம். ஒரு சபையாக எந்த மரத்தை சொல்லலாம்? என்ன மரம் அது? ஆலமரம். நம்ம சென்னையில போனா ஒரு அடையாளத்துக்கு, அடையாறுனாலே யாருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும்? அடையார் ஆலமரம். இந்த ஆலமரம் என்பது அதனுடைய வளர்ச்சியை பாருங்களேன். அதுக்கு ஒரு கதையே உண்டு இல்லையா? ஒருத்தர் வழிபோக்கன் போனார், ஆலமரத்துக்கு இடையில படுத்து தூங்கினார். அப்படியே படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தார், என்னடா இவ்வளோ பெரிய மரம், ஆனா பழம்னா நம்ம மனுஷங்க மனசு மாதிரியே தமாத்துண்டு இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சாரு? கடவுளுக்கு அறிவே இல்லையா? ஏன்னா நிறைய படிச்சிருப்பார் நினைக்கிறேன், டாக்டரேட்லாம் வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவர் மனித அறிவில யோசிச்சார், என்னது இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சுட்டு தமா தூண்டு பழத்தை கொடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே படுத்தார். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நெத்தியில தொப்புன்னு ஒன்று உழுதுச்சு. என்னது? ஆழம் பழம். கட்டுக்கு முன்னாடி எழுந்தார், ஆஹா கடவுள் ஞானம் உள்ளவர் தாண்டா, இவ்வளோ பெரிய மரத்துக்கு பெரிய பழத்தை வச்சிருந்தாருன்னா அந்த பழம் என் நெத்தியில ஊழ்ந்திருந்தா என்னவா இருப்பேன் நான்? சங்கு ஊதி இருப்பாங்களே. இப்போ ஆண்டவர் இதை நிழல்ல அடைவதற்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப ஞானமா என்ன செஞ்சிருக்கிறாரு? அதனுடைய விதைய சின்னதா வச்சிருக்கிறாருன்னு அப்பதான் அறிவு. அப்போ இந்த ஆலமரமானது மிகப்பெரியது, ஆனா அவருடைய ஆரம்பம் என்ன? ரொம்ப சின்ன. ஒரு சபையினுடைய ஆரம்பம் கூட சின்னதாக இருக்கலாம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும் போது அது எப்படி ஆகும்? மிகப்பெரிய ஒரு ஆலமரமா. ஆலமரத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க பாருங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. அப்படி கல்யாணம் பேசும் போதே எப்போ எங்களை தனி கொடுத்தன பண்ணி கேட்பாங்க. ஆனா அந்த காலத்து ஃபேமிலி மாதிரி அது, நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி அது ஆலமரம்ன்றது. அது எத்தனை வந்தாலும் அது அப்படியே என்ன செய்யும்? பக்கத்துல 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 அப்படியே அந்த மரம் அப்படியே போகும். புதுசா வர்றவங்க பிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. புதுசா வர்றவங்க என்ன செய்வாங்க? பழசா தாங்கிக்கிட்டு நிற்பாங்க. அப்ப என்ன ஆகும்? விழுதுகள் வர 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 என்ன செய்யும்? அது அப்படியே அகட்டு கொண்டே போகும். சரி, மிகப்பெரிய ஆலமரம் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்மளுக்கு? தெரியுமா? கல்கட்டாவில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அதுக்கு இப்போ இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் பேர் வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் பொட்டானிக்கல் கார்டன். அங்க ஒரு ஆலமரம் இருக்கிறது. அது என்னன்னா, அது எவ்வளவு பரப்புல இருக்குதுன்னா 18,918 சதுர மீட்டர். 18,800 ஸ்கொயர் மீட்டர்னா ஒரு வீடு இருக்கும். இது எவ்வளோ? 10 வீடு சேர்ந்த மாதிரி 18,918 சதுர மீட்டர் பரப்புல விரிந்து காணப்படுது. உயரம் எவ்வளோ இருக்குதான்? 25 மீட்டர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆலமரம் என்று இதை சொல்லுகிறார்கள். எத்தனை விழுதுகள் இருக்கிறது என்றால் 3000 விழுதுகள் இருக்கிறதா. அந்த சூரியன் இவ்வளோ இருந்தாலும் அந்த சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? அது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு மரம் தான். எது? ஒரு மரம் தான். ஆனா மேல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா? அது ஒரு காடை போல தெரியுமா? ஒரு மரம் ஒரு காடு மாதிரி என்ன செய்தான் தெரிகிறது. இதுதாங்க ஒரு உண்மையான ஆண்டவருடைய சபையினுடைய தோற்றம். ஒரு உண்மையால சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி ஆகி போச்சுன்னா, சபைக்குள்ள வந்துட்டு நான் மட்டும் மேல போயிடணும், மற்றவங்களாம் எப்படியா இருக்கணும், நாசமா போட்டு நினைக்கிறோம். இது எப்படி? ஆலமரம் போலதான் ஒரு சபை இருக்க வேண்டும். எத்தனை பேர் வந்தாலும் சகோதரர்களாக சகோதரிகளாக ஒரு குடும்பமாக என்ன செய்யணும்? இல்லைன்னா நம்மளால எங்க போய் இருக்க முடியாது. இங்கே இருக்க முடியலன்னா அந்த கண்ட்ரி லிவிங்ல இருக்க முடியாது. கண்ட்ரி லிவிங்ல ஒரு குடும்பமா இருக்க முடியலன்னா பரலோகத்துல போய் இருக்க முடியாது உங்களாலயா? உங்களுக்கு பிடிக்காதவனே 10 பேர் வருவாங்க. கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, உங்களால இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சபையை
எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறாரு? ஒரு மிகப்பெரிய. அப்ப என்ன செய்து புதிதா வருகிறவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். மரத்தை விழுது தாங்குச்சா, விழுத மரம் தாங்குச்சான்னு என்ன செய்ய முடியாது, உங்களால சொல்ல முடியாது. அப்போ அந்த சபையினுடைய அனுபவமும் அப்படிதான் இருக்காது. இன்னைக்கு அப்படி அனுபவங்கள் இல்லாமல் போனதனால்தான் இன்னைக்கு என்ன வாய்ப்புச்சு, சபை விழுந்ததை போன்ற ஒரு தோற்றம் வரும்னு அம்மையார் சொன்ன மாதிரி அது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆட்டம் கண்டுக்கு போன ஒரு நிலைமையாக ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் இதை எப்படிதான் பார்க்கிறாங்க, நீங்க 2 கோடி பேர்னு ஒரு பொய்யா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் கூட ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு, ஒரே சபையாக, என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குடும்பம் என்று என்ன செய்யறாரு, பார்க்கிறார். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், சகோதர சிநேகத்தோட ஒருவர் அன்பு கூற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கடனாளிகளா இருக்கிறீங்க. நான் கடனே வாங்கினது இல்லைன்னு யாரும் தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. அடுத்தவனுக்கு பொறுப்பை நீங்க செய்யலன்னா நீங்கெல்லாம் யார் தான், கடனை கட்டாத, கடனை அடைக்காத ஏமாத்துக்கார கடனாளிகள். இப்ப என்ன செய்யணும், பொறுப்புடையவர்களாக இருக்கிறது. ஒருவரை ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். நம்ம முடிஞ்சா நம்ம பாரத்தை அடுத்தவங்க மேல ஏத்துறதுக்கு ஆள் கிடைக்குமான்னு பார்க்கிறோம். ஆனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணுமா, சுமக்கணும். ஆலமரம் போல ஒரு சபை இருக்காவிட்டால், வளராவிட்டால், வாழாவிட்டால் சீக்கிரத்துல அது என்ன ஆகிடும், விழுந்து விடும். அதனால ஒரு சபை, ஒரு ஸ்தாபனம் உண்மையிலேயே ஆண்டவருக்கென்று பிரியமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் என்ன செய்யணும், ஒருவர்கிட்ட குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த நேரத்தில் அந்த குறைய சொன்னோமா அதையே மனசுக்குள்ள வச்சுக்கின்னு எப்போ டைம் கிடைக்கலான்னு காலி பண்றதுலயே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அவங்கள்ட்ட இருக்க நல்லதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்க பழகி கொள்ள வேண்டும். நம்மிடத்துல உள்ள நல்லதும் கெட்டதை மட்டும் ஆண்டவர் பார்த்தார் என்றால் நம்மெல்லாம் என்னைக்கும் என்னவா இருப்போம், அழிந்து போய் இருப்போம். அதனால யாருக்கிட்டையும் எந்த தப்பே இல்லைன்னு பூனை கண்ணு மூடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சொன்ன மாதிரி அப்படியும் போயிடக்கூடாது. எல்லாமே ஒரு குடும்பம் இருப்பதை போல, குடும்பத்தில் உங்களுக்கு வேண்டியதையும் வாங்கியும் கொடுப்பாங்க, நீங்க குறும்பு பண்ணும் போது கொடுக்க வேண்டியதையும் கொடுப்பாங்க. அது போன்றது தான் சபையா என்பதை நம்ம என்ன செய்யணும், மறந்து விடக்கூடாது. ஒரு ஆழம் விருது மரத்தை போல ஒரு சபை ஒரு கட்டமைப்புள்ளதாக, உறுதி உள்ளதாக. ஒருவேளை மரம் பூச்சரித்தாலும் அல்லது விழுதுகள் பூச்சரித்தாலும் அந்த ஆலமரமே என்ன செஞ்சிடும், விழுந்து போயிடும். அதே போன்ற ஒரு முடிவு தான் சபைக்கும் என்ன செய்யும் இருக்கும். நான் நாட்டாம நினைச்சிங்கன்னா நீங்க ஆமைதான், நீங்க பூந்த அந்த சபையும் நாசமாக போகும் என்பதை நம்ம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஒருவர் பாரத்தோடு தாங்குவோம், ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாக செபிப்போம், ஒருவருடைய குறைகளை மன்னிப்போம், ஒருவருடைய குறைகளை அவர்கள் மேற்கொள்வதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் இந்த உலகத்திலே அப்படி வாழ பழகினால் ஒழிய பரலோகத்திலே அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இனிப்பானதாக என்ன செய்யாது, ஒருபோதும் இருக்காது. பரலோக வாழ்க்கையை பூலோகத்திலே வாழ பழகி கொள்வோம். தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. செய்தி எடுத்துக்கிட்ட தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதல் நாள் பள்ளி பாடத்தில் சகோதரர் அபிஷேக் அவர்கள் இருக்காங்க.